பண்றேன். இப்ப பாருங்களேன், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வருதா? இதுல நம்ம அப்படியே கீழே போனோம்னா ரெஜிஸ்டர்டு யூசர் ஆப்ஷன் இருக்கா? இத குடுத்து ஓகே குடுத்துருங்க. இங்க வந்து ரெஜிஸ்டர்டு யூசர்னு இருக்கு இல்லைங்களா? இத கிளிக் பண்ணி உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் வந்து போட்டுக்கோங்க. உங்க டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, பேப்பர் 2க்கான எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எக்ஸாம் சென்டர்ஸ் எங்க போடணுன்றதை கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். எக்ஸாம் சென்டர் 1 அண்ட் எக்ஸாம் சென்டர் 2 இதுல நமக்கு எது கிட்ட கிட்ட இருக்கோ, எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை பார்த்து வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்து ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தால் மட்டுமே நமக்கு போதும். ஓகேங்களா? அண்ட் எக்ஸாம் சென்டர் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துருச்சு. அவ்வளவுதான், ஒரு ப்ராசஸ் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டேஷ்போர்டுக்குள்ள வந்துட்டு குரூப் 2A மெயின்ஸுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டலாக நமக்கு 150 ருபீஸ் இருக்கு. இதில் மேக் பேமெண்ட் வந்து கொடுத்துருங்க. ஏதாவது உங்களுக்கு எப்படி சொல்றது, பேமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே ரீட்ரை பண்ணாதீங்க, டெபிட் ஆகுதான்றதை பார்த்துட்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. பட் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, நிறைய வாட்டி நம்ம பண்ணியிருப்போம். இப்போ இதில் போயிட்டு நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா SBIன்றதை செலக்ட் பண்ணி ஆன்லைன்றதை கொடுத்துருவேன். அண்ட் இதுல வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நிஃப்ட் இருக்கும். நிஃப்ட் ஆப்ஷன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது கன்வீனியன்ட். இதுல நமக்கு ஃபெயிலியர்ஸ் வந்து வராது. இதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை கொடுத்து ப்ரொசீட் டு பேமெண்ட்ன்றதை கொடுங்க. இந்த இடத்துல பே நவ் நமக்கு எவ்வளவு அமௌண்ட்ன்றதெல்லாம் காட்டும். ஜஸ்ட் பே நவ் சப்மிட் அப்ளிகேஷன்றதை கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்றதுக்கான அந்த டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதுல SBI நெட் பேங்கிங் இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா அதர் நெட் பேங்கிங் உங்ககிட்ட ஏதாவது இருக்குனாலும் பண்ணலாம். எதை வச்சு வேணா பண்ணலாம். நான் பேசிக்கா SBI நெட் பேங்கிங் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் இதுல போயிட்டு ஜஸ்ட் நம்ம லாகின் டீடைல்ஸ் கொடுத்து லாகின் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அந்த கேட்டதுல கீழே கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்தா போதும். கொடுக்கும் போது அமௌண்ட்டுக்கு ஒரு OTP வரும். அந்த அமௌண்ட் OTP போட்டோம்னா ஈஸியா வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸுங்க. தட்ஸ் இட். பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இப்படிதான் வந்து சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளவுதான், ப்ராசஸ் வந்து ஓவர். ஓகேங்களா? இப்படி உள்ள போய் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு காட்டியிருக்கு. இப்படி வந்துச்சுன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டோம், எல்லாமே சரி கரெக்டாக பண்ணிட்டோன்றது அர்த்தம். இப்போ இங்க உள்ள போனீங்கனாலும் இங்கேயும் வந்து நம்ம சென்டரை செலக்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? தேங்க்யூ.